திருத்தணி முருகன் கோவிலில் உண்டியல் காணிக்கை பணம் மலைக்கோவிலில் எண்ணும் பொழுது திருக்கோவில் 2 பெண் பணியாளர்கள் கைவரிசை. இவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற 5ஆம் படை திருக்கோவிலாகும். இந்த திருக்கோவிலில் பக்தர்கள் உண்டியலில் காணிக்கையாக பணம், நகை ஆகியவற்றை செலுத்தியுள்ளனர். இதனை எண்ணுவதற்கு திருக்கோவிலில் பொறுப்பு அதிகாரி இணை ஆணையர் அருணாச்சலம் முன்னிலையில் 150க்கும் மேற்பட்ட திருக்கோவில் ஊழியர்கள், தன்னார்வலர்கள், திருக்கோவில் தற்காலிக பணியாளர்கள் ஆகியோர்கள் மலைக்கோவிலில் வசந்த மண்டபத்தில் எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த பணியில் காலை 9:30 மணிக்கு இன்று 2 பெண் பணியாளர்கள் திருக்கோவில் உண்டியில் பணம் எண்ணும் பொழுது அந்த பணத்தை எடுத்து மறைப்பது போல் சிசிடிவி காட்சிகள் பதிவாகியுள்ளது. இதனை திருக்கோவில் அதிகாரிகள் கவனித்து அவர்களிடம் விசாரணை செய்ததில் அவர்கள் திருடியதை உறுதி செய்துள்ளனர். உடனடியாக திருத்தணி காவல் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த திருத்தணி போலீசார், பெண் போலீசார் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட திருத்தணி முருகன் கோவிலில் வேலை செய்யும் லோகநாதன் என்பவரது சகோதரி வைஜெயந்தி என்பவர் தற்காலிக பணியாளராக பணியாற்றி வருகிறார். இவர் வைஜெயந்தி ரூபாய் 5310 பணம் திருடி உள்ளாடையில் மறைத்து வைத்துள்ளார். உறுதி செய்து இந்த பணத்தை பறிமுதல் செய்தனர். இவருடன் மற்றொரு இவரது கூட்டாளி திருக்கோவிலில் நாதஸ்வரம் வாசிக்கும் நிரந்தர பணியாளர் தேன்மொழி. இவர் உண்டியல் பணம் எண்ணும் பொழுது ரூபாய் 62,600 பணத்தை திருடி உள்ளாடைக்குள் மறைத்து இவர்கள் இருவரும் திருத்தணி மலைக்கோவிலில் உள்ள கழிவறையில் உள்ளே சென்று பணத்தை உள்ளாடைக்குள் பத்திரப்படுத்தி உள்ளனர். இவை அனைத்தையும் சிசிடிவி காட்சிகளில் உறுதி செய்து திருத்தணி போலீசார் இவர்கள் இருவரையும் திருத்தணி திருக்கோவில் அதிகாரிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் புகாரின் அடிப்படையில் விசாரணை செய்து கைது செய்துள்ளனர். இந்த 2 பெண் பணியாளர்களிடமிருந்தும் ரூபாய் 1,15,790 லட்சம் பணம் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த சம்பவம் திருத்தணி முருகன் கோவில் பக்தர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இவர்கள் எத்தனை நாள் இதுபோல் உண்டியல் பணம் எண்ணும் போது திருடியுள்ளனர் என்றும் விரிவான விசாரணையை திருக்கோவில் அதிகாரிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருத்தணி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 7 நியூஸ் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.